நம்ம பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் எக்ஸாமுக்கான மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கான சொல்யூஷன் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி asymptotes of the curve x square y square is equal to a square into x square plus y square parallel to the y axis r அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கிவன் கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வினுடைய asymptote கேட்குறாங்க, parallel to y axis நம்மளா கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் y equal to c plus a, செகண்ட் ஆப்ஷன் இஸ் x is equal to c minus a, third option is y is equal to plus or minus a, and last option is x is equal to plus or minus a. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே asymptote கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் வெர்டிக்கல் asymptote அண்ட் ஹரிசாண்டல் asymptote அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதாவது வெர்டிக்கல் asymptote அப்படின்னு சொன்னால் அது y axisக்கு பேரலாக இருக்கும், ஹரிசாண்டல் asymptoteனா அது x axisக்கு பேரலாக இருக்கும் இல்லையா. இது y axis, இது x axis நம்ம எடுத்துப்போம். y axisக்கு பேரலாக இருக்கிறது வந்து வெர்டிக்கல் asymptote அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் x axisக்கு பேரலாக இருக்கிறது வந்து நமக்கு ஹரிசாண்டல் asymptote அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம இங்கே இதனுடைய சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கர்வ் நம்ம கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த கர்வினுடைய asymptote கேட்குறாங்க, பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒய்யினுடைய ஹையஸ்ட் பவர் நம்ம நோட் பண்ணணும். இங்கே அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த எல்லா டேர்மையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 2 டேர்மில் நமக்கு ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை நம்ம காமனாக நோட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதில் ஒய்யினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன, நமக்கு இங்கே ஒய் ஸ்கொயர்னு எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அந்த asymptote தான் நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் asymptote நம்ம சொல்லுவோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. இதுதான் ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய asymptote. இதுலேயே எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்கக்கூடிய asymptote கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸினுடைய ஹையஸ்ட் பவர் என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பண்ணணும், ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். இங்கே வந்து எக்ஸஸ் நமக்கு வந்து கேட்டிருக்கிறது ஒய்க்கு பேரலாக தான் கேட்குறாங்க, நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இதனுடைய வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. இப்போ நம்ம ஆப்ஷனை கவனிச்சோம் அப்படின்னு சொன்னால் டி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே தான். இப்போ நம்ம செகண்ட் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது பீட்டா ஆஃப் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், இன்டகிரேஷனில் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருக்கோம். அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா தான் கேட்குறாங்க. நமக்கு பீட்டா ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்ன தெரியும், இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு தெரியும். இப்போ இங்கே சி ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ பீட்டா ஃபங்க்ஷனுக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் ஜென்ரல் ஃபார்ம் தான் நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பீட்டா ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஃபங்க்ஷன், அதாவது சர்க்குலர் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கேட்குறாங்க பீட்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், பீட்டா ஆஃப் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to பை பை 2 சைன் பவர் 2m மைனஸ் 1 தீட்டா காஸ் பவர் 2n மைனஸ் 1 தீட்டா டி தீட்டா. இப்படியும் கூட நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதனால தான் இந்த ஃபார்முலாவை நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீட்டா ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்ஃபைனைட் இன்டெக்ரல், அதாவது இந்த ஃபார்ம்லையும் நமக்கு கேட்கலாம். இன்ஃபைனைட் இன்டெக்ரலில் பீட்டா ஃபங்க்ஷனை நமக்கு கேட்கலாம். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், பீட்டா ஆஃப் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity y power n minus 1 divided by 1 plus y the whole power m plus 1 into dy. அப்போ நம்ம 3 ஃபார்ம்ஸில் என்ன பண்ண முடியும், பீட்டா ஃபங்க்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். 3 ஃபார்ம்ஸ் நம்ம இங்கே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காமா ஃபங்க்ஷன் கூட நமக்கு ஃபார்முலா கேட்கலாம். இப்போ காமா ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், அதையும் நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். கவனிங்க, காமா ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity எக்ஸ் பவர் n minus 1 into e power minus x இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். வேறு n இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே ஃபார்முலாவில் காமா ஆஃப் n plus 1 நமக்கு கேட்குறாங்கன்னா எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம், இன்டெக்ரல் 0 to infinity எக்ஸ் பவர் இங்கே n plus 1 மார்க் பண்ணும்பொழுது 1 + 1 - 1 நம்ம கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே எக்ஸ் பவர் n ஆகும் e power minus x into dx. இங்கேயும் dx இருக்கும், இங்கேயும் dx நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா. இப்போ இப்படி நமக்கு ஃபார்முலா கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது ப்ராப்ளம் எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு வந்து ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன், அதுவும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் என்ன தெரியும், பீட்டா ஆஃப் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் எம் இன்ட்டு காமா ஆஃப் என் டிவைட் பை காமா ஆஃப் எம் ப்ளஸ் என் அப்படின்னு நமக்கு தெரியும். இதை கூட நமக்கு ப்ராப்ளத்தில் கேட்கலாம், எக்ஸாமில் கேட்கலாம். இப்போ இது இல்லாமல் வேறு என்ன இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் காமா ஃபங்க்ஷனில் காமா ஆஃப் 1/2 வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், √π. இதை கூட நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம்.